பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மறைவான மன்னா என்கிற நிகழ்ச்சிக்கு நேராய் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக நம்ம எடுத்துக்கொள்ளுகிற வேத பகுதி யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனம். நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் வரும்போது சூழ்நிலையை நாம் எப்படி மேற்கொள்ளுகிறோம்? நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோம்? என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் ஏன் இந்த பிரச்சனை? ஏன் என்னுடைய வாழ்க்கை மாத்திரம் ஒரு முன்னேற்றமே இல்லாம சோதனைக்கு மேல சோதனை வந்துகிட்டே இருக்குது? ஏன் என்னுடைய ஜெபங்களுக்கும் பதில் வர மாட்டேங்குது? ஏன் நான் இந்த அளவுக்கு சோதிக்கப்படுகிறேன்? நான் கர்த்தருக்கு உண்மையா இல்லையா? நான் சரியா இல்லையா? நான் வேதம் வாசிக்கிறேன், நான் தினமும் செபிக்கிறேன், நான் சபைக்கு போகிறேன், சபை கூடி வருதுல ஒரு நாளும் நான் விட்டு விட்டதில்லை, நான் எல்லா நாளும் வேதத்தை தியானிக்கிறேன், சபைக்கும் போகிறேன், கர்த்தருக்கு உண்மையாக தான் இருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் ஏன் இவ்வளவு சோதனை? என் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஜெபிக்காதவர்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஆனா நான் மட்டும் ஏன் இவ்வளவு சோதிக்கப்படுகிறேன் என்றெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கேள்விகள் இருக்குமானால் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, வசனம் சொல்லுகிறது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். நம்முடைய சோதனையான காலங்கள்ல ஏன் 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 அப்படின்ற கேள்வியை கேட்கிறதை விட, இந்த சோதனை எதற்காக வந்திருக்கிறது? இந்த சோதனையிலிருந்து நான் என்னத்தை கற்றுக்கொள்ள முடியும்? இந்த சோதனையை நான் கடந்து வரும்போது என்னுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் சம்பவிக்கும் அப்படின்றத மட்டும் சற்று சிந்தித்து பாருங்க. ஏன்னா உலகத்துல நம்ம ரொம்ப விலை உயர்ந்தாலாய் பார்க்கிற தங்கம், வைரம், இது எல்லாமே மண்ணுக்கு அடியில இருந்து தான் எடுக்கப்படுகிறது. ரொம்ப ப்ரீஷியஸா பாக்குற வைரம், வைடூரியங்கள் எல்லாமே மண்ணுக்கு அடியில இருந்து ஒரு கஷ்டமான ஒரு ப்ராசஸை அது சந்தித்து விட்டுதான் நம்முடைய கரங்கள்ல அது வைரமாவும் தங்கமாவும் நம்முடைய கரங்கள்ல வருது. அது அதிக வெப்பத்தை தாங்க வேண்டி இருக்குது. அந்த வேலை செய்கிறவர்கள் அதை போட்டு அடித்து உடைப்பார்கள். அந்த வலியை அது தாங்க வேண்டி இருக்குது. அந்த வலிகளை தாங்கி, அந்த வெப்பத்தை, அந்த சூட்டை அது தாங்கி, அதுல இருந்து அது வெளியில வரும்போதுதான் அது ஒரு திளங்குகிற விலை உயர்ந்த ஒரு பொருளா நம்முடைய கரத்துல வருது. அதே போலதான் உலகத்துல சொல்லுவாங்க, நோ பெயின் நோ கெயின். நம்முடைய வாழ்க்கையில வலி இல்லாம எந்த ஒரு வெற்றியுமே பார்க்க முடியாது. வேதமும் அதை தான் சொல்லுகிறது. சோதிக்கப்படுகிற நாம அந்த சோதனையில விழுந்து போகாதபடி, இந்த சோதனை என் வாழ்க்கையில வரும்போது அதை நிதானித்து அறிந்து, கர்த்தர் இதுல இருந்து ஆரம்பம் சோதனையா தான் இருக்கும், ஆனா அந்த சோதனையில இருந்து, இந்த புடமிடப்பட்ட அனுபவத்தில இருந்து நான் வெளியே வரும்போது என்னுடைய வாழ்க்கை என்னவா மாறும்? தேவன் தமக்கு வாக்கு பண்ணினவர்களுக்கு கொடுத்த ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அநேக வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கலாம். ஆனா அது பல முறை அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாம இருக்குது அப்படின்னா, இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். சோதனையை நாம் சகிக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதே நம்ம அநேகர் சொல்லலாம், என் வாழ்க்கையில எவ்வளவு சோதனை தான் என்னால தாங்க முடியும், ஒரு கட்டத்துக்கு மேல என்னால இது தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி பேசுவீங்கன்னா, எனக்கு பிரியமானவர்களே, அதுக்கும் வேதம் நமக்கு அழகான ஒரு விளக்கத்தை தருகிறது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனத்துல நம்ம இப்படியா வாசிக்கிறோம், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை நேரிடவில்லை, அவர் திராணிக்கு மேல ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. அப்படி திராணிக்கு தகுந்த சோதனை அவர் கொடுத்தாலும் அந்த சோதனையிலிருந்து தப்பிச் செல்வதற்கான வழியையும் போக்கு வழியையும் அவர் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சோதனை வரும்போது நம்ம என்ன பண்ணுகிறோம்? கண்ணாய் அதே இடத்துல நின்று போகிறோம். அப்படி இல்லைன்னா நாம் தோணுகிற வழியெல்லாம் நாம் பேசிக்கொண்டு நமக்கு என்னென்ன தோணுகிறதோ அது எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனா வேதம் நமக்கு தெளிவா சொல்லுகிறது, திராணிக்கு மேல அவர் சோதிக்க மாட்டார். அப்படி சோதனை வந்தாலும் அதை தப்பி போவதற்கு அவர் ஒரு போக்கு வழியையும் வைத்திருக்கிறார். அப்ப இந்த போக்கு வழியை நாம் கண்டுபிடிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சோதனை காலங்கள்ல பொறுமையா இருக்கணும். ரொம்ப அமைதியா இருந்து, கர்த்தர் இந்த சோதனையை நான் என்னுடைய வாழ்க்கையில அனுமதித்திருப்பார், ஆனால் நிச்சயமா இந்த சோதனையில இருந்து என்னால மீண்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியத்தோட, அந்த ஒரு விசுவாசத்தோட தான் அந்த சோதனை என்னுடைய வாழ்க்கையில அவர் அனுமதித்திருக்கிறார். ஏன் மற்றவர்களுக்கு கொடுக்காம அந்த ஒரு பிரச்சனை எனக்கு வருதுன்னா, என்னால அதை தாங்க முடியும். சொல்லுகிறபடி ஒரு போக்கு வழியை வைத்திருக்கிறார். அந்த போக்கு வழி என்ன என்பது தேடி கண்டுபிடித்து, நிச்சயமாய் ஜெபத்தோட, கர்த்தருடைய கிருபையினால ஜெபத்தோட என்னால இதுல இருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் உள்ளவர்களாய் நாம் பொறுமையோடு அந்த போக்கு வழியை நாம் கண்டுபிடித்து அந்த சோதனையில இருந்து வெளியே வர வேண்டும். இதற்கு எக்ஸாம்பிளா நான் ஒரு வேத பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரோம நிருபம் 5வது அதிகாரத்துல 3-4 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்க அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குமா.
நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வருகிற ஒவ்வொரு சோதனையும் அது நம்பிக்கையை கொண்டு வருமா. அப்ப நம்ம பொறுமையோடு இருக்கும்போது அந்த பொறுமை என்ன பண்ணுமா, பரீட்சையை கொண்டு வருமா. அந்த பரீட்சை நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையை கொண்டு வருமா. அப்ப சோதனை வரும்பொழுதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நம்பிக்கை உள்ளவர்களாய் விசுவாசத்தோடு இருக்கணும். இதுல ஒரு நபரை நான் இந்த இடத்துல உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமா 100 வயதில ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்கை கொடுத்து ஈசாக்கு சில ஆண்டுகள் ஆன போது அவன் ஒரு சிறு பையனா இருக்கும்போது மனிதர்கள் சொல்லுகிறாங்க ஒரு 12 வயசு இருக்கும். 12 வயசு இருக்கும்போது தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஈசாக்க உன்னுடைய ஏக புத்திரனை நீ மலையில கொண்டு வந்து எனக்காக பலி செலுத்து அப்படின்னு சொன்னாரு. ஆபிரகாம் அதற்கு மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. அவருக்கு சோதனை வந்த போது அவருக்கு ஒரு விஷயம் புரிந்தது, எனக்கு சோதனை தான், எனக்கு பிரச்சனை தான், ஆனாலும் இந்த சோதனையிலிருந்து தப்பிச் செல்வதற்காக அவர் எனக்கு போக்கு வழியை வைத்திருப்பார், நிச்சயமாய் அவர் போக்கு வழியை வைத்திருப்பார் என்று அவர் முழுமையாய் நம்பினார். ஒருவேளை அவர் போக்கு வழி வைக்காவிட்டாலும், என் மகனை நான் பலியாக கொடுத்தாலும் நிச்சயமா அவனை உயிரோட மீட்டு கொண்டு வருவேன் என்று சொல்லி அந்த சோதனையின் மத்தியிலே ஆபிரகாம் வைத்த நம்பிக்கையை தான் இன்றைக்கும் நாம் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறோம், ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று. எனக்கு பிரியமானவர்களே, ஒரு சோதனை வரும்போது ஆபிரகாம் அந்த சோதனையை எப்படி பார்த்தார், நம்பிக்கையோடு அந்த சோதனையை கடந்து வந்தார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில வேதத்துல நிறைய பேரை குறித்து பார்க்க முடியும். யோபுனுடைய சோதனை காலத்துல நம்ம சொல்லவே வேண்டாம், அவ்வளவு சோதனையின் மத்தியிலையும் யோபு அந்த சோதனையை மேற்கொண்டார். வேதத்துல நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். மோசையை எறிவதற்காக கல்லை எடுக்கிறாங்க, இருந்தாலும் அந்த சோதனைகளை மோசையை மேற்கொண்டார். இதை நாம் பார்ப்போமானால் வேதத்துல அநேகரை குறித்து நாம் வாசிக்க முடியும். எனக்கு பிரியமானவர்களே, நமக்கு சோதனை வரும்போது நாம் யாரை போல இருக்கிறோம்? ஆபிரகாமை போல அந்த சோதனையின் மத்தியில கர்த்தரனோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோட நீங்க ஒவ்வொரு சோதனைகளை நீங்க கடப்பீங்கன்னா, நாம் வாசித்த வேத வசனத்தின்படி கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இன்னைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவச்சனமே, சோதனையின் மத்தியில கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை முருக பிடிப்பீர்கள், ஆனால் அந்த சோதனையை தப்பிச்சலுக்கான வழியையும் நமக்கு வெளிப்படுத்துவார். அதனால விசுவாசத்தோட இருங்க, சோதனையை சகித்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொண்டவர்களாக இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் நான் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, அப்போ அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் வாசித்த வேத வசனத்தின்படி சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கையில சோதனைகள் வரும்பொழுது சோதனைகளை பொறுமையோடு சகித்து கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள அவையானோர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அவர்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற போக்கு வழியை கர்த்தர் இந்த நாட்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரே, ஆபிரகாமை போல தேவ சமூகத்துல கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற போக்கு வழியை நான் தேடி கண்டுபிடிப்பேன் என்று விசுவாசத்தோடு ஜபத்துல ஆண்டவரே அந்த போக்கு வழியை கண்டுபிடிக்க கர்த்தர் இவர்களுக்கு உதவி செய்யுங்க. அவர்களை ஆசீர்வதிங்க, கிருபையாய் நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். விண்ணப்பங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்பீராக. கேட்டு தக்க சமயத்துல பதில் கொடுப்பீராக. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. For prayer support, please contact these numbers.